ஹலோ! வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் இந்த பாட்காஸ்ட்ல கேட்க போறோம். வெறும் மூவி ரிவ்யூஸும், புக்ஸ பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்த ஒரு பாட்காஸ்ட் சேனல்ல, இத பத்தி நீங்க கேட்பீங்க அப்படின்னு நினைச்சீங்களான்னு தெரியல. பட் இத பத்தி அ நான் பேசுறதோட, இத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நண்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு, இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு நம்மளோட ஆல்ரெடி சினி விராப் 2024ல ஜாயின் ஆன எனது நண்பன் சுதன் இங்க இருக்கிறார். ஹலோ ப்ரோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ வந்து இந்த டாபிக்க வந்து ஒரு ஒன் லைனர்ல வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மீம் இது ஒன்று இருக்கும். ப்ரோ வான் பட் அட் வாட் காஸ்ட் அப்படின்ட்டு. ஆ, அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறேன். ஸோ ஆ, நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜேஇ, நீட்டு, யூபிஎஸ்சி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற இதுக்காகவே வந்து தங்களது ப்ரைம் டைமை வந்து அர்ப்பணிச்சு இதுதான் அவங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்ட்டு எழுதுகிற சில ஸ்டூடெண்ட் குரூப்பை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸாமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸ் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அண்ட் இதில் நடக்கிற டார்க் சைக்காலஜிக்கல் திங்ஸ் அதை பற்றிலாம் இன்னும் பேசலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எஸ், ஜேஇ இந்த வருஷம் 24 கேண்டிடேட்ஸ் வந்து 100% எடுத்திருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அது. அண்ட் ஆல்சோ இந்த லிஸ்ட்டில் வந்து த ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் சாய் மனோகா வாஸ் த ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட். அண்ட் ஆல்சோ இந்த தடவை வந்து நிறையா வந்து சவுத் ரீஜியன் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ரேங்கிங்க்கு வந்திருக்காங்க. ரொம்பவும் வந்து பாராட்டுக்குரிய விஷயங்கள் இதெல்லாம். இத்தனை பேர் இப்போ வந்து இந்த ஜேஇ 2 செஷன்ஸுமே சேர்த்து ஜேஇ ஃபர்ஸ்ட் செஷனில் 13 லட்சம் பேர் அண்ட் ஆல்சோ ஜேஇ செகண்ட் செஷனில் அதே 14 லட்சம் பேர், இத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரு 3000-4000 சீட்டுக்காக மட்டுமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஆல்சோ நீட்லேயும் அதே தான். நீட்லேயும் வந்து ஒரு 11 லட்சம் 12 லட்சம் பேர் எழுதி ஒரு 1 லட்சம் எம்பிபிஎஸ் சீட்டுக்காகவும் இதே ஒரு பேட்டர்னில் தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமும் போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு இன்டென்ஸான காம்படிஷன் எல்லாருமே சொல்லலாம். இந்தியா இஸ் ஒரு ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி, நம்ம தான் வந்து வேர்ல்டு பெருசாக இருக்கும். அப்படியா இருந்தாலுமே இதை நோக்கி ரிவால்வ் ஆகிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பை இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் காஸாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் இதை வந்து இதுதான் வந்து ஏதோ ஒரு இருக்கிற ஒரே ஒரு கெரியர் ஆப்ஷனாக புஷ் பண்ணுறதையும் நான் ஒரு மெயின் ஃப்ளாவாக பார்க்குறேன். இதை பற்றி வந்து இன்னும் நிறையா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நபர் வந்து இங்கே இருக்கார். ஸோ சுதன் ப்ரோ, சொல்லுங்க உங்களுடைய நீட் அனுபவங்கள். அதான் ப்ரோ, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாப் தரும்ன்றத நம்மளுக்கு நம்ம பேசிக்காக அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்ணக்குள்ளேயுமே நம்ம நம்ம கண்ட்ரியில் அதை ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயமா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு அந்த ஹை ப்ரொஃபைல் கிடைக்கும். லைக் ஒரு நீட்டோ ஸ்டாண்டர்ட் ஜேஇயோ இருக்கும் நம்மளுக்கு. புரியுது. அந்த ஜேஇ கிளியர் பண்ணா ஐஐடிஎன், நான் ஒரு ஐஐடிஎன் இல்ல ஒரு என்ஐடிஎன் அப்படின்ற ஒரு ஒரு புரியுது ஸ்டாண்டர்ட் இருக்க ப்ரைட் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. சரிங்களா? புரியுது புரியுது. அது வந்து பர்சனல் சாய்ஸாக இருக்கிற வரையுமே அது எப்பயுமே நல்ல விஷயம்தான் சொல்ல போனால். அது வந்து ஒருத்தனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. நான் இங்கே அங்கே போகிறேன்னா அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அதில் 100% வந்து என் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. சரிங்களா? இப்போ எனக்கே ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம் பிடிக்கும், இன்னொரு ஃபீல்டு எனக்கு பிடிக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஜேஇ எழுத பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு நீட் எழுத பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனால் வந்து நம்மள ஒரு என்க்ளோசரில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஜேஇயில் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா அதே இது எக்ஸ்பெக்டேஷன்ஸோட என் பேரண்ட்ஸ் வந்து நீட்டும் ஜாயின் பண்ணு, எழுது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற இதில் போய் தான் நான் ட்ராப் அவுட்டே ஆனேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதாவது ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இரு, இது கிடைக்கலன்னா அது கிடைக்கலன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல்டே என்னை சூஸ் பண்ண வைக்கல சின்ன வயசுல இருந்தே. சரிங்களா? புரியுது புரியுது புரியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் நானும் இப்போ யாரா வேணா இருங்களேன். இப்போ வந்து சின்ன நம்மளால ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்றது திணறதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் 12th முடிக்கிறப்போ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இப்போ கரண்ட்ல ஒரு கோல்ல ஓடிட்டு இருப்போம். நோட்டீஸ் பண்ணீங்களா? காமன் ஹியூமன் பிஹேவியர் தான் அது. சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அதை அப்படியே அது நம்மளுடைய இந்த ஏஜ் மாற மாற ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது, அப்புறம் ஒரு அடாலசன்ட்ல இருக்கும்போது, அதை வந்து நம்ம டீனா வரும்போது அதை நம்ம வந்து ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அது போகிறது இது இல்லைன்னா அது
ட்ரை பண்ணி பார்ப்போம், வர விஷயத்தை வச்சு ரன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். பட் ஆனால் இங்கே அப்படி ரன் ஆகிறதே இல்லை. போகலையா அவ்வளோதான், உன்னோடது முடிஞ்சுச்சு, உன் கோட்டை முடிஞ்சுச்சு, உன்னோட அது என்ன சொல்றது பார்த்தே முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷன் இருக்குது இங்கே. ஒன்று நம்மள ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் ஒரு அவங்களா ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களா ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்கள மட்டும்தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்துருக்கோம். எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல, இவன் வந்து 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கான் அப்படின்றத அவங்க அட்ரஸ் பண்ணுற இடத்துலையுமே போய் அப்போ அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறவங்களுக்கே வந்து நம்ம அவங்க எவ்வளோ ட்ராமடைஸ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேஸ் பண்ண விஷயம்லாம் வந்து ரொம்ப இது எப்படி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில், இப்போ அவங்கள நம்ம இப்போ வந்து இப்போ நீங்கள் அதே அந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபீல்டில் வர்றது அந்த மாதிரி நிறையா இது வரும். இவங்க வந்து ஆமா. நீட்டில் இப்போ ஜேஇ 25லலாம் 25 ரிசல்ட் வந்ததுல, அதிலே வந்து உங்க இந்தியால மேஜரா இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபீல்ட்லயே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏஆர்1 எங்க எங்க ஸ்டூடெண்ட் தான், ஏஆர்2 3 எங்க ஸ்டூடெண்ட் தான், அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இந்த டாபிக் இந்த டைட்டிலுமே வந்து எனக்கு வந்து எதுல எப்படி இதுவாச்சு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இந்த இதுல பார்த்தது தான். ஒருத்தர் வந்து இந்த ஏஆர்1 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அவர் தான் ஜேஇ ஏப்ரல் 25ஓட ஏஆர்1 ஆல் இந்தியா ரேங்கிங் ஃபர்ஸ்ட். அவர் வந்து இதெல்லாம் அந்த மேலெல்லாம் அடிச்சு மாலெல்லாம் போட்டு எடுத்துட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வராரு. இவர் பாட்டிக்கு ஒரு மாதிரி அவர் ஃபேஸ்ல வந்து அவர் ஹாப்பியா இருக்காரா, இல்ல அது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி சப்டிலா இருக்கு. அவரு செலிப்ரேட் பண்றதே ஏதோ ஒரு ரோபோட் இது பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ட்ராமடைஸ்டா இருந்தது. என்னடா இது, இவ்வளோ இதுவா இது பண்ணுவாங்களா, இவ்வளோ ஒரு விகரஸா வந்து இவனுங்க புஷ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் சரி இதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் வந்து இது அதோட நோக்கமே. அதனால தான் அதுவும் இப்போ இந்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும் அப்படின்றதே என்னோட ஒரு நம்பிக்கை. இப்போ அதுதாங்க இப்போ நீங்க சொன்னீங்களே, அந்த பையன் இத்தனைக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான், பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது ஒரு அது பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம பார்க்குறோம். ஆமா பாபா, ஆல் இந்தியா ரேங்கிங் 1 14 லட்சம் பேர் எழுதி அதுல ஃபர்ஸ்ட் 100% எடுக்கிறது சும்மாவா? ஆமா 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 ஆமா. இப்போ அவனுக்கே வந்து அவ்வளோ இது இருக்கு, நம்ம யோசிக்கிறோம்ல இப்போ எப்படி வந்து இவன் எவ்வளோ ட்ராமடைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல. அதே மாதிரி அதில் அச்சீவ் பண்ண முடியாம முக்காவாசி பேர் இருப்பாங்க, சரிங்களா? புரியுது புரியுது புரியுது. நீட் வந்து 2024 இருக்குங்கயா. 2024ல வந்து இருக்கிற அவைலபிள் சீட்ஸ் இந்தியாவில் வந்து மெடிக்கல் சீட்ஸ் வந்து இருக்கிறது 1.5 lakhs தான். அதுக்காக எத்தனை பேர் காம்படிட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? 24 லட்சம் பேர் 23 லட்சம் பேர் இப்போ காம்படிட் பண்றானுங்க, சரிங்களா? இப்போ அதுல வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டர் ரிப்பீட்டர் அது எப்படி சொல்றது, ஒரு டிகிரி மாதிரி வந்து அதையே வந்து படிக்கிறாங்க, நீட் என்ட்ரன்ஸே, சரிங்களா? அவன் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு தடவை அட்டம் பண்றோம், சரி கிடைக்கல அப்படின்றது ஒரு பட்சம் இருக்கு. சரி அடுத்த தடவை அட்டம் பண்றோம், இப்பயும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 3-4 வருஷம் இதையே ட்ரை பண்றவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதாவது கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ், சரிங்களா? புரியுது. அதாவது அவனோட லைஃப்ல ஒரு 4 to 5 years வந்து இதுக்காகவே அவன் டெடிகேட் பண்ணிட்டான். சொல்ல போனா அவனை 11th 12th இருந்தே இந்த நீட் கோச்சிங்ன்றது அவனுக்கு ஸ்கூல்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. நிறைய இப்போ ஃபாலோ பண்ற கரிக்குலம்ல எல்லாமே 9th இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே, நீட்டா ஜேஇயா அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவங்க இது மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க கோச்சிங் அப்படியே. அதுவும் இல்லாம ப்ரோ, இப்போ நீங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 12th சிலபஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 11th 12thல வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? சரி, பயாலஜி ரிலேட்டடான விஷயம். இப்போ என்னன்னா, இப்போ அதெல்லாம் வந்து இப்போ பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்லாம் வந்து 11th 12th சிலபஸ்ல வர வேண்டிய விஷயம். இப்போ இருக்கிற நம்ம டிஎன் போர்ட் சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 7th 8thலேயே அந்த அனிமல் கிங்டம் பற்றி படிக்கிறாங்க, பிளான்ட் கிங்டம் பற்றி படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட கோச்சிங் சிலபஸே மாற்றிட்டாங்க, நம்மளோட போர்டே, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்க்ளோசரும் அதே மாதிரி வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு 12வது படிக்கும்போது நம்மளுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும், அரைகுறையமா சுற்றிட்டு இருப்போம். ஆமாம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே என்சிஆர்டி ஃபாலோ பண்ணு, இந்த ஆத்தர் எழுதின புக்கை ஃபாலோ பண்ணு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அது அந்த ஸ்டேட் போர்டுமே இப்போ என்சிஆர்டி ஒரு இதுவாக வச்சு அப்படியே அடுத்து ஓகே ஜேஇ நீட்டு நம்ம பசங்களையும் இது பண்ண வைப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு எண்ட் ஆஃப் தி டே ஒரு காம்படிஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு ஸ்டாட்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? ஆமா ஆமா. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டேட் சிலபஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம பேரண்ட்ஸே வந்து இண்டிவிஜுவலா ஓனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருந்த பையனா இருந்தாலுமே அவனை கொண்டு போய் ஃபோர்ஸ்டா வந்து சிபிஎஸ்ல மாற்றி வைக்கிறது, இன்னும் பையன் டேலண்டா ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு
ஐசிஐசியில் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயம் தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். அந்த மாதிரிலாம் இங்கே இன்னும் இப்போ நடந்துட்டு இருக்கும். பையன் டேலண்டடாக ஒர்க் அவனை ஒரு என்க்ளோசருக்குள்ளேயே வச்சு அடைச்சிடுறாங்க. அவனை வந்து ஒரு இப்போ எப்படி சொல்றேன்னா, நம்ம நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏதோ விஷயம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆடான ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா, அவங்க நம்மள வந்து ஒரு இதுக்குள்ள வந்து அடைப்பாங்க தெரியுமா? நம்மள இதான் விஷயம், நான் சொல்றதான் விஷயம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆ கரெக்டா சொன்னா நம்மள அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வச்சு யோசிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து அட்ரஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் இதை ஏன் பண்றீங்க, அதை ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அதெல்லாம் எதுக்கு கேட்குற? புரியுது. வழக்கத்துக்கு மாறா நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா வந்து நம்மள வந்து அந்த அந்த பாக்ஸுக்குள்ள அடைக்க பார்ப்பாங்க. இல்லப்பா அது வந்து அப்படி இல்ல, இது வந்து இங்க வா உள்ள இரு அப்படின்ற மாதிரி அந்த கன்சைன்மெண்ட்டுக்குள்ள உள்ள அடைப்பாங்க. அவனுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை தாண்டி வெளியே போக கூடாது. ஆமா ஆமா ஆமா. இவங்களே ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வயசுல இவனுக்கு இவ்வளவுதான் இவன் போகணும், இவ்வளவு எக்ஸ்போஸ் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இமேஜினரி சேம்பர்ல போட்டு பசங்களை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட்டு அவன் வெளியே போக கூடாது, இதை விட்டு வெளியே போனா அவன் கெட்டு போயிடுவான். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10th பப்ளிக் படிக்கிறவன் போயிட்டு சினிமாவுக்கு போறான் அப்படின்னா, இப்ப 10th படிக்கிறவன் படத்துக்கு படம் பார்க்க போக கூடாதுன்ற மாதிரி இருக்கிறது. 12th படிக்கிறவன் பப்ளிக் எக்ஸாம் என்ன படம் பார்க்க போறதுன்னு கேட்கறது. அந்த சினாரியோவை என்ஜாய் பண்ண விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு இல்லாட்டி ஒரு எக்ஸாம்னாலே ஒரு ஸ்டடீஸ் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கரண்ட்ல இருக்கிற இதை வந்து என்ஜாய் பண்ண விடாம ஃபியூச்சரே யோசிச்சு கடைசியில் நம்ம எதுக்காக வந்து நம்ம ட்ரீம்ஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்றதே தெரியாம அவன் கடைசியில் வந்து நிற்பான். கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேற ரொட்டீன் தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து என் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, என்னை வந்து ஒரு ரொட்டீன்ல வளர்த்தாங்க. இப்படி படிக்கணும், இப்படி படிச்சனா உனக்கு இப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரொட்டீன்ல வந்துட்டாங்களா. எனக்கு என்ன தெரியும், அந்த ரொட்டீன்லயே வளர்ந்து வந்தேன். அந்த ரொட்டீன்லயே எனக்கு யார் ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு பெருசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்றவங்க அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. இப்போ சப்போஸ் வந்து எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்ல வந்து யாரோ வந்து சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ண போறேன் லைஃப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, எனக்கு ஆடா இருக்கும். அதாவது எனக்கு அதை நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்காத விஷயத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நடக்கிறது அதே தானே. இப்போ அந்த ஜென்ரேஷன் கேப்பை ஃபீல் பண்ற ஒரு இதுவே அதுதானே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம அம்மா அப்பாவோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடா இருக்கும், நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதானே இது எல்லாமே ஒரு ஜென்ரேஷன் கேப்போட ஒரு ஒரு இம்பாக்ட் தானே எல்லாமே. அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப இவன் சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஒருத்தனை சொல்றீங்களா, இப்ப இங்க இந்த இடத்துல இப்ப இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்ற சொல்றீங்களா. இப்ப அவன் அடுத்து என்ன பண்ணுவான், இப்ப அடுத்து வந்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவான். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல வந்து பெட்டரான பிளேஸ்மெண்ட்ஸ் இல்ல ஹை பேக்கேஜ்ல வந்து உங்களுக்கு சேலரியோட ஒரு இடத்த பிளேஸ் ஆவான். இப்ப அவன் எப்படி தெரியுமா, அவன் பையனை வளர்க்க ஆரம்பிப்பான். இப்ப அவன் வேலை பாக்குறான்ல, வேலை பாக்குறானோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணிட்டு இருக்கான்ல, அதுல ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கவனை காம்படிட் பண்றதுக்காக தான் அவன் பையனே வளர்க்க ஆரம்பிப்பான். அதாவது அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து அவன் டார்கெட் பண்ற ஒரு ஸ்டாண்டர்டா அவன் பையனுக்கு இன்சிஸ்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருவான். இதை நீ பண்ணு, இதை பண்ணனா நீ பெரிய ஆளா வந்துடலாம் அப்படின்றது. எது அவன் கண்ணுக்கு பெரிய ஆளா தெரியற ஒரு விஷயம் வந்து இவன் பையனை பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து இன்னுமே இந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகாம அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா. என்னதான் பெரிய சக்சஸ்ஃபுல்னு சொன்னாலுமே லைஃபோட எண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்க கடைசியில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வச்சிருக்கீங்கன்றதான தேவை. அந்த மொமெண்ட்டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம லைஃப் ஃபுல்லாக வந்து ட்ரீம்ஸ் சேஸ் பண்ணிட்டு போறேன், மணி ஏர்ன் பண்ணணும், நல்லா வந்து வெல் செட்டில்ட் ஆகணும் அப்படின்றதே டார்கெட் பண்ணி வச்சிடறோம். அதை டார்கெட் பண்றன்ற பேர்ல நம்ம கரண்ட்டை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கரண்ட்ல லைஃபை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க இந்த மாதிரி ரிப்பீட்டரு அடுத்தடுத்த வருஷத்தை போட்டு நாசமாக்கி அதை வந்து எப்படி சொல்றது, அதோட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மிங்கிள் ஆகி அது இல்லைன்னா என் லைஃபே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அட்டாச் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட என் கூட நான் வந்து ரிப்பீட்டர் போட்டிருந்தப்ப ப்ரோ, நான் வந்து 2020 ரிப்பீட்டர் போட்டிருந்தேன். சரிங்களா. அப்போ வந்து என் கூட படிச்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்னன்னா அவர் ஆல்ரெடி ஒரு டிகிரி பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பிஃபார்ம்ல ஒரு டிகிரி பண்ணியிருந்திருக்காப்ல. அது என்னன்னு தெரியல, ஏதோ அனஸ்தீஷியாவோ ஏதோ அது மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது சரியான ஞாபகம் இல்லை. அவர் வந்து பண்ணியிருக்காப்ல, ஆல்ரெடி ஒரு டிகிரி பண்ணியிருக்காரு. அப்படி இருந்துமே இந்த எக்ஸாம்ஸ் தெரிய வந்திருக்காரு. ஏன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. நான் வந்து எனக்கு மெடிக்கல் போகணும், டாக்டர் ஆகணுன்றதான் ஆசை. பட் ஆனால் வந்து என்னால் அப்போ ஆக முடியல. எனக்கு வந்து அப்போ 12th கட் ஆஃப்ல இருந்ததுல, அப்போ அவங்க படிக்கும் போது, அதாவது நான் சொல்றவர் படிக்கும் போது புரியுது. இப்போ அந்த 12th மார்க் கட் ஆஃப் இருந்தப்ப எனக்கு கம்மியாக இருந்தது. சரி நான் இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ரிப்பீட்டருங்கிறாரு.
புரியுதுங்களா? அப்ப அங்கேயே அவன் புரியுது, புரியுது. அவனோட அது 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 ஒரு மாரி ஆடா இல்லையா உங்களுக்கு கேட்கறதுக்கே? ஹார்டா இருக்கு. பட் என்ன சொல்றது? அவரு திரும்படியும் அவரு ட்ரீம்ஸ பர்சீவ் பண்றாரோ! அப்டின்னும் தோணுது. எனக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்லும் தோணுது. எனக்கு அந்த அப்படியும் தோணுது. பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது இல்ல ப்ரோ. இப்ப இப்ப அவருக்கு ஏஜ் 28, 25 மேல ஆயிடுச்சு. சரிங்களா? சரி. இப்ப இப்ப அவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க புரியுது, புரியுது. சாக்ரிஃபைஸ்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடுறாங்க ப்ரோ கோல்ஸ்ல. இப்ப நம்ம ஒரு கோல தேடி போறோம். இல்லாட்டி ஒரு ஆம்பிஷனா ஒண்ணு தேடி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்றாங்க இவங்களுக்குள்ளேயே. ம், அது ம், உங்களுக்கு ம். கேட்க ஆடா இருக்க மாரி இருக்கா? இல்ல அது நார்மலைஸான விஷயம்? இல்ல அது கஷ்டம் தான் அது. என்ன சொல்றது? அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ, அவர் வந்து மேபி ஒரு சோல் பிரெட் வின்னரா அந்த குடும்பத்துக்கு இருக்காரு. ஆனா, அவரு வந்து இப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு திரும்படி தேடி வந்திருக்காரு அப்புட்ன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான் அது. அதான் இதே வந்து அதான். அவர் ஃபேமிலி வந்து ஏபிள்டு. அவங்களால முடியும் இந்த மாரி. அவர் பையன் வந்து சம்பாரிச்சு குடுக்கலனாலும், அவங்க ஃபேமிலினால ரன் பண்ண முடியும் அப்புட்ன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு கோல பர்சீவ் பண்ணலாம் அப்டின்ட்டு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது. இப்ப நீங்க ம், ம். மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி இப்ப ஃபேமிலி வந்து அவரோட இன்கம் இல்ல, அவர டிபெண்ட் பண்ணி இல்லனாலுமே அவங்களால சர்வே பண்ண முடியும் அப்டின்ற மாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த மாரி ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர் இந்த மாரிலாம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கிடைச்சா பார்ப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப அவர் நீட்டே படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து படிக்கிறாரு. அவர் ஒரு தடவ படிச்சு பார்க்குறாரு. அவருக்கு மார்க் லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஆஃப் கம்மியா இருக்குன்னா, அடுத்து வந்து அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸோ, மேனேஜ்மென்ட் இல்ல டீம்டு யூனிவர்சிட்டிய பார்த்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கு இடிக்கிறதே வந்து மணி தான். இப்ப பிஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்ப பண்ணேன்னா எனக்கு லோ சேலரி தான் கிடைக்கும். ஸோ அது இல்லாம நான் இப்ப இது பண்ணேன்னா எனக்கு பெட்டரான சேலரி கிடைக்கும். அப்படின்னு இத ஃபோக்கஸ் பண்ணி போறாரு. அப்படின்றது தான் எனக்கு ம். எனக்கு அப்ப வந்து நான் ஒரு டிகிரி போயிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு தான் இங்க நான் ரிப்பீட்டரே போட்டேன். அப்ப ம், ம், இருக்கும்போது ம். எனக்கு நான் பண்ணதே எனக்கு ஒரு ஆடா இருந்தது. நான் பண்ணதே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு அப்ப யோசிக்கும்போது. அப்படி இருக்கும்போது நான் இத யோசிக்கும்போது எனக்கு என்ன நம்மளே பெட்டர் போலயே அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நான் ஃபுல்லா டிப்ரெஸ்டு. இப்ப ஏன்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிருச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ம், ம், டிகிரிக்காக நான் ம். போயிட்டேன். போன பிறகு எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த சர்க்கிள விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு, நீ வந்து நான் சொல்றத படி. அப்பனா தான் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் என்னைய புஷ் பண்ணாங்க. புஷ் பண்ணிட்டு பார்த்தா, அந்த விஷயம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அப்படின்ட்டு தான் நான் அந்த மென்டாலிட்டியோட போறேன். அங்க போறப்ப இவர நான் இப்படி ஃபேஸ் பண்றேன். ம், அது ம், பார்க்குறப்ப ம். எனக்கே என்னடா இது? இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்க? உங்க பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க? என்ன ரொம்ப எப்படி சொல்றது? அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அந்த மாரி இருக்காங்களே! அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ப இந்த ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர்ன்னு நான் அப்ப சொன்னது இவரு பிஃபார்ம் பண்ண ஒருத்தரு. இது இல்லாம உங்களுக்கு வந்து ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர்ன்னு இவர மாரி இயர்ஸ ஸ்பெண்ட் பண்ண பல பேர் அங்க உட்காந்துருக்காங்க. இப்ப புரியுது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க இந்த இப்ப நீட்ன்றது இப்ப மெடிக்கலுக்கு கொண்டு வந்த ஒரு எவ்வளோ வருஷம் ஆகும்? ஒரு 10 வருஷம் ஆகுமா? 15 16ல எடுத்துட்டு வந்ததா? ம், அப்ப ம், எடுத்துட்டு ம். வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த ஜிப்மர், எய்ம்ஸ்க்குலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துட்டு இருந்தது. நான் என் கூட வந்து ரிப்பீட்டர் போட்டவர் வந்து அப்பைலேருந்து ட்ரை பண்றவரு. சரிங்களா? அவர் புரி வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சில ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து திருச்சியில படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என் கூட வந்து ரிப்பீட்டர் பண்ணிட்டு இருக்காரு. படிச்சு திரும்ப நான் மெடிக்கல் போறேன் அப்படின்றாப்புல. அது கேட்கறதுக்கும் இப்ப நீங்க சப்போஸ் வந்து இப்ப நம்ம எடுக்கிற பாட்காஸ்ட்டே ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, இப்ப ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட், ஜேஇ கோச்சிங் இன்ஸ்டியூட், நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் அங்க போய் சரி. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ம். கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. 7 புரியுது, வருஷம் புரியுது. படிக்கிறவன், 5 வருஷம் படிக்கிறவன், 6 வருஷம் படிக்கிறவன், இந்த மாரி ஏதோ ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாரி. யூபிஎஸ்சியும் அது யூபிஎஸ்சி கூட ஏதோ ஒரு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேஸா. ஒரு இன்ஜினியரிங்கோ, ஒரு ஆர்ட்ஸோ முடிச்சுட்டு தான் அங்க வந்திருப்பாங்க யுபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதாங்கய்யா, வேல்யூபிளான டைம அவங்க ரொம்ப லெத்தாஜிக்கா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ம், அதுதான் ம், ம். மேட்டர்ன்னு தோணுது. புரியுது. அதாவது இது வந்து நான் டெடிகேட்டடா யூஸ் பண்றேன். சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எனக்கு கிடைக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து இவங்க பிளேஸ் பண்றாங்க. இந்த அல்காரிதம் யாரா உனக்கு ஃபிக்ஸ் பண்ணதுன்ற மாரி இருக்கு. ஏன்டா ஏன் இப்படி இப்படி ரொம்ப அட்டாச் ஆறீங்க ஒரு விஷயத்துக்காக? அது இப்ப அது இதெல்லாம் இப்ப வந்து ஆ, இப்போ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஆ, அல்காரிதம்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணது அப்டின்ட்டு. இதெல்லாம் ஆ, வந்து அந்த அவங்க பேரண்ட்ஸோ, அவங்க ரிலேட்டிவ்ஸோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல அவன் வந்து சோசியல் மீடியாலயோ, ஏதோ நியூஸ்லயோ கன்சியூம் பண்ற அந்த பியர் பிரஷரா இருக்காது? இப்போ இருக்கும் எ இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு பியர் பிரஷர்ல தானே இது பண்றாங்க. இப்போ ஆமா. அந்த ஸ்டூடண்ட்டுக்கு வந்து அந்த நீட்டோ, ஜேஇயோ அந்த இது வரதுக்கான ஒரு இதுவே வந்து ஃபர்ஸ்ட் அவன ஒரு ஆசைய தூண்டி, இந்த எக்ஸாம் மட்டும் நீ கிளியர் பண்ணிட்டனா
பண்ணா நீ ஐஐடியில் உட்காந்துருவ, இந்த எக்ஸாம் மட்டும் நீ கிளியர் பண்ணா ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உட்காந்துருவ, உட்காந்தா இல்லை உன் லைஃப் செட்டில்டு அப்படின்ட்டு அவனை ஃபர்ஸ்ட் ஒரு ஆசையை தூண்டி அப்புறம் அவனை லைட்டா அப்படியே இந்த ஒரு வலையில உட்கார வச்சு அவனை, தம்பி ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாமை மட்டும் முடிச்சு விட்டுரு அது போதும் அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சு கிட்டத்தட்ட GTA 5 மிஷன் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அது அது வந்து அப்படியே ஒரு ஆசையை தூண்டி விட்டு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே அதை ஒரு ப்ரெஷரா மாத்தி அவனை ஒரு அது அந்த எக்ஸாம் தான் உன்னோட ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு மாத்தி இது பண்றது தானே. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. அதே வந்து இப்ப நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நார்மல் ப்ராசஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சப்போஸ் அதுல விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. ஆஸ் அன் ஆவரேஜா எல்லா பேரண்ட்ஸும் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்களை வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி, அவன் எங்கேயோ போட்டோம் என்னமோ பண்ணிட்டோம் எதுவும் பண்ண வேணாம், அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்றான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. மோஸ்டா நான் ஃபேஸ் பண்ணது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதானே இருந்தாங்க. இப்போ நானும் வந்து அதுல வந்து அச்சீவ்லாம் பண்ணல, ஒரு ஆவரேஜான மார்க் தான் ஸ்கோர் பண்ணேன் சரிங்களா. என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ரிசல்ட் வந்து ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு பேரண்ட்ஸ் பெருசா அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசல. இப்போ அந்த இடத்துல வந்து அவன் எப்படி அதாவது நான் இப்போ நீங்க ஒரு 19 வயசு அந்த இடத்துல நீங்க ஒரு இதை அச்சீவ் பண்றதுக்காக போறீங்க, உங்க பேரண்ட்ஸ் சொல்லி போறப்ப அதுல வந்து ஃபெயில் ஆயிடுது. ஆன பிறகு உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டே வந்து ஒரு டெம்பரவரியா வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப கோரா யோசிக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட நம்ம சக்சஸ்க்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களோ அது ஃபெயில்ட் ஆகி நம்ம உட்காந்துருக்கும் போது அந்த சப்போர்ட் கொஞ்சம் அதுல இருக்க ஒரு 20 to 10% சப்போர்ட் இல்லாட்டி ஒரு மூஞ்சி கொடுத்து பேசுறது அந்த விஷயமாவது அவங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா கூட வந்து நம்மளுக்கு மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பாத்தா இல்லாம இருக்கும். இப்போதான் வந்து பசங்க வந்து ஒரு வல்னரபிளா இருப்பாங்க, ஃபெயில் ஆயிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுல வேற இவங்க பேரண்ட்ஸ் வேற ரொம்ப அதை ஒரு மாதிரி அதை ஏதோ பெரிய ரொம்ப பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்ட அதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணிட்டு இப்போ பேரண்ட்டோ இல்ல வந்து இந்த இவங்க இருக்காங்களே இந்த இன்ஸ்டியூட் அவங்களோ அவனுங்களுமே ஏதோ இந்த மாதிரி தான் வச்சிருப்பானுங்க. அதனாலதான் வந்து பசங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவுதான் லைஃபே போயிடுச்சு போல சொல்றப்பதான் ஒரு விஷயத்தை பத்தி அட்ரஸ் தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டூல் மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூட் யூஸ் பண்றாங்க சரிங்களா. பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்ஃபியர் ஒரு 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 ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி அவங்க வந்து நடுவில் இருந்துடுறாங்க. பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் சரிங்களா. இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஆரம்பத்திலே வந்து பசங்களை வந்து செக்டரைஸ் பண்ணிடுறாங்க. போன வருஷம் நீ என்ன எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்க, அந்த எக்ஸாமோட ஸ்டாட்ஸை கொடு, நீ எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத பொறுத்து நான் உன் கிளாஸை பிரிப்பேன். கிளாஸை பிரிச்ச பிறகு அதில் அலோகேட் ஆகிற கிளாஸ் மெம்பர்ஸோட தான் நீ அட்டாச் ஆகணும், வேற யாரு கூட நீ அட்டாச் ஆகக்கூடாது. இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லா இடத்துலயுமே நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த பையன் என்ன ஆவான், இப்போ நம்ம பேசிக்கலா நம்ம ஏதோ அச்சீவ் பண்றோம்னாங்கயா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாத்துலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க, நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய ஆளுங்க, நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்களோட நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்து அச்சீவ் ஆகுமா ஈஸியா நம்ம அதை அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வந்து நம்ம நல்லா பண்ண தெரிஞ்ச ஆள் கூட நம்ம பண்ணோம் அப்படின்னா பெட்டரான அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துப்போம். இது இருக்கும்ல கண்டென்ட் வைஸ் நம்ம ஸ்டாண்டர்டா போவோம்ல. சோ இந்த அந்த மாதிரி விஷயத்த இவங்க தடுத்துடுறானுங்க. இவனா நல்லா காம்படிட் பண்ணி எக்ஸாம் இவன் நல்லா வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இவன் நல்லா பண்ணுவானா இவனை தூக்கி ஒரு கிளாஸ்ல போடு, இவனுக்குன்னு ஒரு இவங்களுக்கு இந்த குரூப்புக்கு ஒரு தனியா ஒரு ஃபேக்கல்ட்டியை போடு. அந்த ஃபேக்கல்ட்டி தான் வந்து நல்லா டீச் பண்றவங்களா இருக்கணும். மத்தவன் எப்படி படிக்கிறான்றதுல எனக்கு கணக்கு இல்லை, இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி என் இன்ஸ்டியூட்டுக்கு பேர் வாங்கி தரான் அப்படின்றதான் ஃபோக்கஸ்டா இருக்கானுங்க. இவன் வந்து பிரிச்சிருவான் B1 B2 B3 B4ன்ட்டு அப்படியே பசங்க அப்படியே பிரிச்சிருவான். B4ல இருக்கிறவன் வந்து இந்த 120 அந்த மார்ஜின் மார்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மார்ஜின் பர்சன்டேஜ் எடுக்கிறவன் சரிங்களா. அதுக்கப்புறம் 250ல இருந்து அந்த 350 360ல இருக்கவன்லாம் வந்து மிடில் நீட்டு. ஆனா நம்ம ஊர்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து நம்ம யாரும் பண்றது இல்ல. இதெல்லாம் வந்து நீட் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் நீட் இதெல்லாம் சரி ஆமா நம்ம பிரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பெருசா டெடிகேட்டிவா பண்றவங்க பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி நீட்டை கம்பேர் கேட்கும்போது சரி நீட்டான்னு கேட்டேன். சோ அத மேஜரா இதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த டேட்டா வச்சு சொல்றேன் சரிங்களா. இவன் வந்து இப்ப 200ல இருந்து இப்ப 350 வரையும் இருக்கானா அவன் ஒரு கிளாஸ், 350ல இருந்து 450 ஒரு கிளாஸ், 450ல இருந்து அவன் அதுக்கு
மேல இருக்கவன் கண்டிப்பா வந்து மெடிக்கல் சீட் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளாஸ்ல செக்டரைஸ் பண்ணி போட்டுருவாங்க. அவங்களுக்கு கிளாஸ் 7 மணி வரையும் நடக்கும். ஃபுல் ஃபேக்கல்ட்டியுமே அவங்களுக்கு அவைலபிளா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்க சுத்தி நடக்கும். இப்போ எங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும், எங்களுக்கு வந்து நாங்க ஃபேக்கல்ட்டி வருவாப்புல ஸ்டடியும் நடக்கும். ஸ்டடி நடந்த பிறகு அதை சொல்லி தரவங்களுக்கு ஃபேக்கல்ட்டி பெருசா இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க செக்ஷன்ஸ்க்கு மட்டுமே 3-4 பேர் உட்காந்துருப்பாங்க ஒரே கிளாஸ்ல. வெளியே பெஞ்சை போட்டு உட்காந்துருவாங்க கிளாஸுக்கு வெளியே, ஸ்டடி கிளாஸ்க்கு வெளியே. சரிங்களா, இதுதான் ப்ராசஸா நடக்கும். சரிங்களா, பத்தாததுக்கு இப்ப நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க. இப்ப ஹாஸ்டல்ல இருக்கும் போது நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி வாரத்துக்கு 2 தடவை தான் வீட்டுக்கே போன் பேச முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போன் தரணும் அப்படின்றதுக்காக புடிங்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அதாவது இப்ப நான் சொல்ற விஷய சிஸ்டம் வந்து நான் என் ஸ்கூல்ல கூட, ஸ்கூல் ஹாஸ்டல்ல கூட நான் ஃபேஸ் பண்ணது இல்ல. அப்படி ஒரு சிஸ்டம் தான் உன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப நீங்க போன் பேச போறீங்க, ஆனா நீங்க அந்த போன் பேச போற நேரத்துலயுமே உங்க பேரண்ட்ஸ் உன்னை திட்டுறதுக்காக தான் பேசுறாங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இவன் என்ன பண்ணிடுவானா, கரெக்டா நம்ம எழுதுற எக்ஸாம் எல்லா மார்க்கையும் வீட்டுக்கு அனுப்பிடுவான். 10வது கரெக்ட் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வர வச்சிருவான். வச்சுட்டு அதுல ஒரு இல்லாட்டி ஒரு வீடியோ சென்ட் பண்ணி விட்டுருவான். உங்க பையன் இவ்வளவு மார்க் தான் எடுக்கிறானா, அப்ப உங்க பையன் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்றது. அந்த வீடியோல ஒரு 45 நிமிஷம் பேசுறானா, அந்த வீடியோ கால்லயோ வீடியோல 45 நிமிஷம் பேசுறானா, அந்த இன்ஸ்டியூட் ஓனர் தான் சொல்றேன் பேசுறானா, அவன் அட் த எண்ட்ல வந்து என்ன சொல்லுவானா, கண்டிப்பா முயற்சி பண்ண உங்க பையனாலையும் முடியும் அப்படின்னு வச்சிருவான். அவ்வளவுதான். அது வந்து ஒரு இதுவாயிரும். ஐயா என்னடா என் பையன் ஒழுங்கா பண்ணல, வேற ஒரு மார்க்கை வேற போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அப்படியே மார்க் பண்ணி ரெட் கலர்ல, மேடம் இதுதான் வந்து உங்க பையன் எடுத்திருக்க மார்க்கு, இந்த தம்பி வந்து இவ்வளவுதான் படிக்கிறாப்ல, இவருக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுறது. அந்த பயத்தை வச்சு ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியது. வார வாரம் மார்க் டெஸ்ட் நடக்குதுன்னா மார்க் டெஸ்ட் ரேங்க் எல்லாத்தையும் வந்து பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணி, பசங்களுக்கு மத்தியில பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணி, அது வந்து ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணி, அவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்ணி, என்னடா அது நம்ம வந்து கம்மியா எடுத்திருக்கோமே, இவன் அதிகமா எடுத்திருக்கானே, ஏன் நம்ம வந்து இன்னும் பண்ணுமா அப்படின்ட்டு அவன் ஆல்ரெடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவான். பட் ஸ்டில் அவன் இன்னும் உயிரை கொடுத்து போட்டு அதை பண்ணி அவனுக்கு அந்த ரிசல்ட் வராதப்போ ஒரு மன உளைச்சல் இதுவாகி, அப்புறம் அங்க அந்த ஹாஸ்டல்லே வந்து அவன் தப்பான முடிவு எடுக்கிற காரணம் வந்து நம்ம எல்லாமே நம்ம லைவா நடக்கிற ஒரு இதுதான். நம்ம வந்து எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணி பேசல. இப்போ நீங்க வந்து கோட்டா ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கோட்டா ஃபேக்டரின்ட்டு இப்போ கேட்குற வந்து நிறைய பேருக்கு இந்த சீரிஸ் தெரிஞ்சிருக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸில் தி கோட்டா ஃபேக்டரின்னு ஒரு ஒரு சீரீஸே இருக்கு. நீங்கள் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்க. எல்லாருமே இந்த எபிசோட் கேட்குறவங்க அப்போ தெரியும் இந்த ஜேஇஇ நீட்டு இந்த ரியாலிட்டிலாம் என்னன்ட்டு. நீங்கள் வந்து 12th ஃபெயில் பார்த்துருக்கலாம். 12th ஃபெயில் ஒரு ஒரு ஆஃபீஸரோட, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த இன்னொரு சைட் ஆஃப் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரியை வந்து பார்க்கணும், அப்படி பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோட்டா ஃபேக்டரி பார்க்கலாம். தி ஆஸ்பரன்ஸ்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. இது வந்து இப்போ இவங்க சொல்றீங்களா, இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட உச்சகட்டம் எங்க தெரியுமா போய் முடியும், நான் என்ன அப்படின்ட்டு தெரியும். இப்போ வந்து இவன் சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே வீடியோ போட்டு காட்டிடுவான். இப்போ இதான் உங்க பையன் பண்றான், பர்ஃபார்மன்ஸ் இப்படிதான், இப்படி எடுத்துட்டு இருந்தானா உங்க பையன் கண்டிப்பா சீட் வாங்க முடியாது, சீட் இல்ல பிடிஎஸ் கூட அவனால வாங்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க பையன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வீடியோ பேசிட்டு கடைசியில உங்க பையன் இனிமே டார்கெட் பண்ணா ஃபிக்ஸ் பண்ணா கூட அவன் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு 2 அதாவது 45 நிமிஷம் திட்டி வீடியோ போடுவான். அதுல கடைசி 2 நிமிஷம் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுவான். இதை வந்து நாங்க அட்வைசரின்னு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு இப்ப சப்போஸ் வந்து நான் நீட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து சொல்ற மார்க் நான் எடுக்கல, இப்ப ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ நீட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன், எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நீ தான் ஒழுங்கா படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பீக் பாயிண்டே இங்கதான் ஆரம்பிக்குது. அந்த பையன் வந்து மென்டலா டிப்ரஸ் ஆகுறதே இங்கதான் வந்து என்ன சொல்லி ஆரம்பிக்குது. அந்த பிரஷரோட அந்த பீக் பாயிண்டே இங்கதான். இவன் இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து இவன் செக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாமே இப்ப கோழி பண்ணை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து மீட் ஈட்டர்ஸ் சிக்கனு, இதெல்லாம் வந்து எக்குக்காக மட்டுமே யூஸ் பண்ற சிக்கனு அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. சரிங்களா, அந்த மாதிரி தான் இவங்க வந்து இப்ப பசங்களே செக்டரைஸ் பண்ணி வச்சிருவானுங்க. இவன் இதுக்கு தான் வருவான், இவன் இதுக்கு தான் வருவான், இவன் இதுக்கு தான் தேருவான் அப்படின்ற மாதிரி வச்சிருவானுங்க. அந்த ஒர்த்தை வந்து இவனுங்களே டிஃபைன் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், நீ இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்ப ஏன் ஒருத்த இவங்க ஏன் ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றத கூட பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதை மறந்துடுறாங்க. அதை கேட்கணும் இவங்க. இப்ப இந்த பையன் கட்டுற ஃபீஸை தான் நானும் கட்டுறேன், சரி அப்படியே வச்சுக்கிட்டாலுமே ஐயா இதுல இன்னொரு ஒரு பெரிய இதுவே இருக்கு. ஒரு என்ன சொல்றது, இப்ப அந்த இன்ஸ்டியூட்ஸ்ல 450 அபோவ் நீங்க முன்னாடி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி இன்ஸ்டியூட்ஸ்ல. சரிங்களா,
அந்த இவங்க மாதிரிலாம் வைக்கிற மாக் வச்சிருக்காங்க. டெஸ்ட்ல. மார்க் டெஸ்ட் இல்ல, ஆல்ரெடி நீட்டுக்கு அப்பேர் ஆயிருப்பான்ல, ரிப்பீட்டர் போடுறான்ல. ஓ! ஓகே, ஓகே. சரிங்களா, ரிப்பீட்டர் போடுறவனுக்கு தான் வந்து காசு அடிக்க பார்ப்பானுங்க நல்லா. சரிங்களா, ரிப்பீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்ல நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இப்போ 450 ப்ளஸ் 480 ப்ளஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு மார்க் இது கம்மி பண்ணிடுவான், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி பண்ணிடுவான். சரிங்களா, அது வந்து அதை மெயின் பிரின்சிபலா எடுத்து வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. புரியுது, எனக்கு புரியுது. என்னன்னா, அவன் இப்ப 450 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அட்டன் பண்ணவன், கிராஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணி பண்றவன் 450 எடுக்கிறான்னா அவன் எதுக்கு இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணும்? பெட்டரா அவன் ஓனாவே படிச்சானாலே அடுத்த ரிப்பீட் பண்றப்பயே அசால்ட்டா 550 580 மேல எடுத்துருவான்ல. அவனுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ்டா வச்சு, அவனே பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண வச்சு, அவனே வந்து ஃபுல்லா அவனை சுத்தி எப்படி சொல்றது, ஒரு சர்க்கிள் எப்படி தெரியுமா ரன் ஆகும். அவனை வந்து அவனுக்கு எல்லாமே அவனுக்கு அவைலபிளா இருக்கும். அங்கேயே எல்லா ஸ்டாஃப், எல்லா மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கும். எங்களுக்கு கொடுப்பானுங்க 4 இத்து போன பேப்பர் கொடுப்பானுங்க, அதை உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருப்போம். சரிங்களா, நாங்க என்ன பண்றோன்றதை கூட அவங்க மானிட்டர் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்டல்ல வார்டனா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து பார்த்துப்பாங்க ஸ்டடி டைம்ல. ஆனா அவங்கள பார்த்துக்கிறது ஓ! ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ரூம் எங்கேயோ இருக்கும், எங்க ரூம் எங்கேயோ இருக்கும். அவனுகிட்ட போய் சும்மா ஆமா, ஒரு டவுட் கூட கேட்க முடியாது. ஏதாச்சும் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுவும் இது பண்ண முடியாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஆமா. இத்தனைக்கே அந்த நான் சொன்னேன்ல, நான் வந்து B3ல இருந்தேன். அந்த அந்த இன்ஸ்டியூட்ல. அதே இன்ஸ்டியூட்ல என் ஃப்ரெண்ட் வந்து B1ன்ற ஒரு கிளாஸ்ல இருக்கான். அவனை நான் பார்த்ததே 2 3 தடவை தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் அட்மிஷன் போட்டு வந்தப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 3 நாள் பார்த்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே கிடையாது. அவனை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. வருவான், அவன் மட்டும் ம். படிப்பான், எல்லாம் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப பேரண்ட்ஸையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. மேஜரா இவங்க இந்த புரியுது, புரியுது. இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து ஃபுல் இதுவுமே டார்கெட் பண்றாங்க மொத்தமாவே. புரியுது, புரியுது. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கோலையும், அந்த இன்னோசன்ஸையும் அத அப்படியே ஒரு இதுவா மாத்தி, அவங்களோட இது என்ன? ஆமா, கோல் என்ன? என் பையன் வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து ஆமா, ஓகே. நான் என்ன வேணா செலவு பண்ணுவேன். ஆமா. இப்போ இந்த மேட்டர் தெரிஞ்சவங்க என்ன சொன்னாலும் நான் அத வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு தெரியும். ஓகே. தெரியுதோ தெரியலையோ அது அப்போ வேற சப்ஜெக்ட் அது. பட் ஆனா இந்த இன்ஸ்டிடியூட் சொல்றத ஒரு பிளைண்டா நம்பி, ஓகே இவங்க ஆமா. வந்து சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதிக காசு கட்டியிருக்கோம். இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ஒரு நம்பிக்கையினால, இவன் வந்து எல்லா இதையும் பிரஷரையும் பையன் மேலயோ, பொண்ணு மேலயோ போட்டு, ஆ. ஸோ அதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற விஷயம். ஆமாங்க. அப்ப இன்ஸ்டியூட்டோட மேஜரா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து பையனுக்கு வைக்கிற கோல் தான் முக்கியமே தவிர, இப்ப பையன் முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி மாதிரி. அதாவது இன்டைரக்டா சொல்றேன், பையன் இதை அச்சீவ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. அவன் புரியுது, பையன் எந்த புரியுது. மென்டாலிட்டி ஃபேஸ் பண்றான் அப்படின்றது கூட அவங்க அதை அப்படியே விட்டுறாங்க. அவன் என்ன மென்டாலிட்டியில இருக்கான், என்ன யோசிக்கிறான்றத கூட யோசிக்கிறது இல்லை. ஆனா அவன் கோல் ரீச் புரியுது, பண்ணிருப்பான். புரியுது. அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு? அவன் எப்படி இது ஆமா, பண்றான்? அவன் நல்லா தான் இருக்கானா? மனசளவுல நல்லா தான் இருக்கானா? அப்படின்ற ஒரு கன்சர்ன் இல்லாம, ஓகே இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதுல தான் இங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த மாரி ஏதோ நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்னாலயோ, நெறைய மத்த சில விஷயங்கள்னாலயோ இந்த மாரியான சூசைட் ரேட்ஸ்லாம் வந்து கம்மியா இருக்கு. ஈவென்ச்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து சும்மா 2004 டு ஒரு 2022 இத்தனை வருஷம் டேட்டாவை நீங்க எடுத்தாலுமே நீங்க தமிழ்நாட்டுல வந்து சூசைட் ரேட்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டெம்ப்ட் பண்ற சூசைடு ரேட்டுன்றது கம்மியா இருக்கு. பட் ஆனா இந்த பிரச்சனை வந்து நீங்க ஓவராலா எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கோட்டா, ராஜஸ்தான் கோட்டா மாதிரி இடத்துலயோ இல்ல டெல்லி மாதிரி இடத்துலயோ நார்த் இந்தியால ஸ்டில் இந்த பிரச்சனை வந்து ஒரு கேள்விக்குறி தான். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறி தான். இதுக்கு என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல? இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோமா இதை பத்தி? இப்போதான் வந்து இதுக்கான பேச்செல்லாம் வந்து ஓகே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இப்போ சோஷியல் மீடியா டெவலப் ஆன இந்த அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த ஆஃப்டர் கோவிட் எரா இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அது நல்லது. பட் ஸ்டில் இன்னும் வந்து நம்ம நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. ஆமாங்க. இப்ப நீங்க ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து மேக்ஸிமம் இந்த சூசைட்க்கான மெயின் ரீசனே வந்து, அவன் அச்சீவ் பண்ணத நான் அச்சீவ் பண்ண முடியலன்ற ஒரு ட்ராமடைசேஷன் தானே! அவன் கைட் பண்றதுக்கான எந்தவித ஒரு இதுவுமே இல்ல. அவன் வந்து அவ்வளவுதான் என்னோட என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஆ அந்த அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவன் போறதுனால தான் வந்து அவனுக்கு வந்து அந்த தாட்டே வருது. அந்த ஹோப் சரிங்களா? அவ்வளவுதான். அந்த ஹோப் இல்லாத ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான தப்பான
தப்பான முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க மாணவர்கள்லாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பேனர் பேனரா அடிச்சு அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுவானுங்க அந்த பாத்தீங்கன்னா. கலாச்சாரம் இப்பவும் தான் இருக்கு. நீங்க வந்து இந்தியால வந்து பிரபலமா இருக்கிற எந்த இன்ஸ்டிடியூட் நீங்க வேற எந்த இல்ல ஊருக்கும் நீங்க பார்க்க வேணாம். இதுக்கு சொல்றேன் நீங்க நானு, மேஜரா 12th இப்போ போர்டு. இப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டில போயிட்டு நீங்க இருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட் இருக்கிற பில்டிங்ல பார்த்தாலே தெரியும். அந்த பில்டிங் தெரியுதோ இல்லையோ, அந்த ரேங்க் ஹோல்டர்ஸோட அந்த பேனர் தான் ஃபுல்லா இருக்கும். நம்மளால அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுதான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பிரஷர் இன்னும் ஜாஸ்தியாகிற காரணம் அப்படின்ட்டு ஆமா ஆமா. நானும் நினைக்கிறேன். இப்ப நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 11th 12th அந்த படிக்கிறாங்கல்ல, 12th படிக்கிறவங்களோட பேனர் தான் வந்து முன்னாடிலாம் 12th ரிசல்ட்ஸ் 10th ரிசல்ட்ஸ் இதை தான் பேனர் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா. ஸ்கூல்ல ஆனா எல்லாம். அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அடுத்து பேன் பண்ணிட்டாங்க. இல்லப்பா இந்த மாரிலாம் வைக்கக்கூடாது அப்டின்ட்டு. ஆமா இந்த ஆமா மாரி ஆமா. இனிஷியேட்டிவ் வந்து ஏன் வந்து இந்த மாரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்க்கு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்டின்னு அதுதான் புரிய எனக்கு இன்னும் மாட்டேங்குது. அதுதான் வந்து இத ப்ராப்ளமாவே ஆக்குது. இன்னும் அந்த பசங்களை இன்னும் ட்ராமடைஸ் ஆகுற ஒரு விஷயம், ஆன்சைட்டி புஷ் பண்றது, இன்னுமே இன்னும் எக்ஸ்ட்ரீமா டிப்ரெஷனுக்கு போறதுக்கான காரணம் கூட இதுவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு எஃபர்ட் போட்டுமே அது எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறப்பலாம் எனக்கு சக்சஸ் ஆனவனை பார்த்தாலே எனக்கு ட்ராமடைஸ் தான் ஆகும். இப்போ அதை பார்த்தாலே எனக்கு என்னடா இது இப்படி நடக்குது, நம்மளுக்கு தான் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு மாதிரி. செல்ஃப் டவுட் உள்ள கிரியேட் ஆகும். ஆமா ஆமா ஆமா. அதாவது நம்மளால இத பண்ண முடியாதோ அப்டின்ற அந்த நிலைக்கு நம்ம போயிருவோம் நம்ப. அவ்வளோதான் இது ஆமா ஆமா. நம்மளால பண்ண முடியாது போல. பண்ண முடியாதுன்றத விட்டு நம்மளால இது பண்ண முடியாதுன்ற மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் மைண்ட்ல. அதுதான். அதேதான். அவன் ஃபிக்ஸே பண்ணிடுவான், என்னால இது முடியாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஒரு அட்டெம்ப்டும் பார்ப்பான், 2 அட்டெம்ப்ட் பார்ப்பான், 2 அட்டெம்ப்ட்டுமே கிடைக்கலன்னா அவனால என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் போல நம்மளுக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதை கேரியும் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் அவனை மோட்டிவேட்டும் பண்ணவும் முடியாது. அது ஒரு மாதிரி அவனை ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணிடும், டிப்ரெஷனோட உச்சகட்டத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவனை கொண்டு வரதுன்றதே ரொம்ப பெரிய டாஸ்க் ஆயிடும், அவன் நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கே கிட்டத்தட்ட. ஸோ வந்து இங்க இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. அவன் வந்து வாழ்க்கையில எல்லாமே அவனோட அந்த பிரைம் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு தானே இங்க. ஆமா, இப்போ முக்கியமான டைமே அவனுக்கு, ப்ரீஷியஸான டைமே அவனுக்கு போயிடுச்சு. அந்த அந்த டீனேஜ் என்ஜாய் பண்றது, அந்த அந்த லைஃப்பை வந்து ஏர்லி 20s என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி இருக்கிற என்ஜாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு எண்டு வரையுமே நம்மளுக்கு கிடைக்காதுல்ல. இப்போ நம்ம ஆமா இப்போ கரெக்ட் நம்ம தான். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த ம். என்ஜாய்மெண்ட்டே நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்குமான்னா டவுட் தான். ஆமா. அதுக்கப்புறம் இதோட அட்டாச் ஆகி நம்ம புஷ் ஆகி போயிட்டு இருப்போம், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம என்ஜாய் பண்ணாம, இப்போ நான் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோ எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் வந்து டிட்டாச் ஆகி நான் இதோட என்னோட கெரியரோட மட்டும் அட்டாச் ஆகி புஷ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறது தான் எனக்கு தப்புன்ற மாதிரி தோணுது. அதை ஏன் அதை ரொம்ப என்கேஜ் பண்ணிக்காம அதோடய வாக் பண்ணி மூவ் ஆன் பண்ண வேண்டியதானன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த கருத்தில் வேற ஏதாவது உடன்பாடு இருக்கா? இல்ல. எனக்குமே அதாவது நீங்க சொல்றது வந்து 100% உண்மைதான். இப்போ வந்து கோல் இருக்கட்டும். நம்ம வந்து இதுதான் நம்ம பிரைம் டைமு. நம்ம என்ஜாயும் பண்ணணும். இந்த டைம்ல தான் வந்து இதுவுமே பண்ணணும். ஸோ அடுத்து ஏன்னா கெரியரை டிசைட் பண்ண போறது இந்த டர்ன் தான். ஓகே. ஆனா இவ்ளோ வந்து கடுமையா இருக்கணுமா? அது வந்து அ அதுதான் வந்து இந்த டைட்டிலோடைய ஒரு முக்கியமான இதுவுமே கூட. இதெல்லாம் ஆமா வந்து எதுக்கு? இவ்ளோ கஷ்டம் வந்து எதுக்கு லாஸ்ட்ல? ஒண்ணுமே இல்லன்னா என்ன பண்றது? நாளைக்கு ஜெயிச்சுமே உன்கிட்ட அத அனுபவிக்கிறதுக்கான ஒண்ணுமே இல்லன்னா என்ன? அதுக்கான அந்த ஃபீலிங்ஸோ எதுவுமே இல்லன்னா என்ன பண்றது? அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இதுக்கான வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது வந்து, ஒரு சிஸ்டம் ஆன் தி ஹோலா நான் பார்க்குறேன். இந்த சிஸ்டம் மேலேயே வந்து ஒரு ஆட்சேபனை வருது எனக்கு. அதாவது வந்து நாம ஒரு ஒரு 3 மேன் வியூல இருந்தோ, ஒரு இன்னும் வந்து நம்ம ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, ஒரு சிஸ்டம் மேல தானே இது ஒரு இதுவா வருது. இப்போ நம்ம கோட்டால வந்து பார்க்குறோம் அப்புட்ன்னா, கோட்டால வந்து நம்மளால வந்து அத்தன சூசைட வந்து கம்மி பண்ண முடிஞ்சுதா? நம்ம வந்து இவ்ளோ ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பார்க்குறோம் நம்ப. இத்தன பேர் இறந்துருக்காங்க. 30 பேர் இறந்துட்டாங்க. 20 பேரு இந்த வருஷத்துல இறந்துட்டாங்க அப்டின்ட்டு. ஆனா வந்து அங்க போறது அது உயிர் தானே. என்னதான் வந்து இந்த இந்த கவுண்ட் இவ்ளோ பெரிய கவுண்ட். நம்ம எல்லாமே அட் த எண்ட் வந்து ஒரு நம்பரா பார்த்துட்டு போயிடுறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவா பார்த்துட்டு போயிடுறோமே தவிர்த்து, இது வந்து இத்தனை உயிர் போயிருக்கு. அது பின்னாடி அவங்க ஃபேமிலி எவ்வளோ இதுவாகும். அவங்க ஃபேமிலி பண்ண தப்பும் தான் அங்க. அவங்க வந்து ஒரு அறியாமையில பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனா வந்து
அந்த உயிருக்கு யார் பதில் சொல்லுவா? இந்த சிஸ்டம் சொல்லாது கண்டிப்பா. ஏன்னா வந்து சிஸ்டம்ல நெறைய பேர் எங்கேஜ் ஆயிருக்கோம். ஸோ வந்து சிஸ்டம் கண்டிப்பா பதில் சொல்லாது. ஸோ நம்பள நம்ப தான் பார்த்துக்கணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு ஃப்ளாவா தான் இத நான் பார்க்குறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆமாங்க. இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்ப தப்பான முடிவு எடுக்குறான், பைத்தியக்காரத்தனமான முடிவு அந்த பையன் எடுத்தது. அப்படின்ற மாரி ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கல்ல, சூசைட் கமிட் பண்ற பசங்களுக்கு. ம், ம். நீங்க அத பத்தி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. இந்த கரெக்ட்டு தான். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுல இதுக்கெல்லாம் எதுக்கு பைத்தியக்காரத்தனமான முடிவு அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆமா. அத நெறைய அப்படி பேர் சொல்லி பேசுறாங்களே கேள்விப்பட்டேன். தவிர, இந்த வயசுல இவன் ஏன் இப்படி யோசிக்கணும்? இப்படி யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்ற மாரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஃபேக்டர் அவன வந்து வாழ விடாம தடுக்குதுன்ற மாரி யோசிக்க மாட்டேன்றாங்க. ஏன் இந்த புரியுதுங்களா? எந்த ஃபேக்டர் வந்து அவள இவ்ளோ புஷ் பண்ணுச்சு? இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு ஆமா. ஏன் புஷ் பண்ணுச்சு? இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவனுடைய புஷ் பண்றதுக்கு அவனுடைய காரணம் என்ன? மனநிலைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வந்து ஆமா, மெயின் மேட்டரே. அவன் வந்து எந்த ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருந்திருப்பான் அப்டின்னா, அவன் வந்து இவ்ளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு இதுக்கு போவான். ஆமா, ஒரு முடிவுக்கு போவான். எவ்ளோ ஒரு ஹோப்லெஸ்னஸா இருந்திருந்தா, அவன் வந்து இந்த இடத்துக்கு ஆமா, வந்திருப்பான். அப்டின்ட்டு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆமா. அவன் அந்த மாரி பைத்தியக்காரத்தனமா முடிவு எடுக்குறான். அப்படின்றத ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு போயிடுறோம். அவன் எந்த ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்றான், அவன் அவன் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போயி அந்த இத ஆவுது அப்படின்ற மாரி யோசிக்க மாட்டேங்கிறான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் பேரண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். என் பேரண்ட்ஸ் வந்து நான் அட்டெம்ப்ட் பண்ண அந்த இயர்ல வந்து தொடர்ந்து அந்த அந்த இயர் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து வந்து நீட்டை வந்து மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தாங்க. டேட்டா மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தாங்க கண்டினியூஸா. அது வந்து எப்ப ஆக்சுவலா மேல நடக்க வேண்டியது அக்டோபர்லயோ எப்பயோ செப்டம்பர்லயோ ரொம்ப ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருந்தது. அந்த எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையுமே தொடர்ந்து எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகி அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துல ஃபுல்லா தொடர்ந்து கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி இறந்துகிட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ம், இடத்துல என் ம், பேரண்ட்ஸ் ம். சொல்றாங்க டிவியை பார்த்துட்டு, என்னன்னா இதுங்களுக்குலாம் வாழ தெரியல, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் வாழ தெரியாம இப்படி வந்து கோலத்தனமா செத்துருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த ப்ரெஷர் இவங்க யாருமே வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரை அவன் ஃபேஸ் பண்றான். அதாவது ஒரு 19 வயசு 20 வயசு பையனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றத, இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா அவன் ஹேண்டில் பண்ணுவானா, இந்த விஷயம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ரெஷர் இப்போ அவன்கிட்ட கொடுத்தோன்னா அவன் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவான். இது வந்து அவன் அந்த டீனேஜ்ல என்னங்க, நம்ம அந்த சைல்டா இருக்கிற அந்த 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 பீரியட்ல இருந்து சைல்டிஷா இருக்க பீரியட்ல இருந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியை பார்த்து ஃபோக்கஸ் ஆகிற டைம். அந்த டைம்ல நம்ம போய் ஒரு மெயினான ஒரு பீக்ல இருக்க ஒரு பீரியட்ல போயிட்டு பெரிய ஒரு டிராமடைஸ்ல புஷ் ஆனோம் அப்படின்னா அந்த அந்த மெச்சூரிட்டியோட லெவலே நம்ம ரீச் பண்ண மாட்டோம்ல, அந்த எக்ஸ்ட்ரீமாவே ரீச் பண்ண மாட்டோம், அதுலயே ஸ்டக் ஆயிடுவோம். அவ்வளவுதான். இது 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 வரையும் தான் என்னால முடியும், இதுக்கப்புறம் என்னால முடியாது. அவனே ஒரு ஃபேக்டர் புரியுது, ஃபிக்ஸ் புரியுது, பண்ணிடுவான், புரியுது. இதுதான் என் லெவலு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஆமா, இதுக்கப்புறம் ஆமா. எங்க போக முடியும்? அதுவும் இல்லாம அவங்க சொல்றதுதான் இன்னுமே. ஐயா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதே பெரிய ட்ராமா எனக்கு என்ன தெரியுமா, எக்ஸாம் எழுதினப்ப நான் இங்க உட்காந்து நல்லா முக்கி மோதி படிச்சுட்டு இருக்கேன். 2-3 நாளா தூங்காம, ஒரு வாரம் தூங்காம அந்த மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? ம், ம். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மதிய நியூஸ் வருது, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு. அப்போ உங்களுக்கு மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. புரியுது, இங்க நாங்க புரியுது. வந்து உயிரை உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம், காசு இருக்குன்றதுக்காக நீ வந்து கொஸ்டின் பேப்பரே வந்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுது. இதே தானே இப்போ ரீசென்ட்டா இதுக்கும் நடந்தது. ஜேஇக்கும் நடந்தது. பேப்பர் வந்து ஆமாங்க. இதுல தான் இது லீக் ஆயிடுச்சு. எல்லா இந்த ஊர்ல ஏன் லீக் ஒரு ஒரு வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? எல்லாம் பில்டிங்கா வந்து வலிமை படத்துல ஏறுற மாதிரி ஏறி ஆ நின்னுட்டு ஆன்சர் கொடுத்துருந்தாங்களே. அதேதான், அதேதான். அந்த பீகார்ல பண்ணிட்டு இருந்தாங்களே ஆ உட்காந்து. அதேதான், பாருங்க. அதேதான். இந்த எக்ஸ்ட்ரீம் பண்றதுக்கு என்ன காரணம்? அவ்வளவு பணம் இருந்தா நீ மேனேஜ்மெண்ட்ல போய் டாக்டர் படிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அவங்களுக்குன்னே வந்து யோசிக்காம எதையோ ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போ பேரண்ட்ஸுமே சரி, எல்லாருமே சரி, எல்லாருக்கிட்டுமே ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம மேலே வந்து என்ன ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ சின்ன வயசுல சொல்ல வேண்டியதானே எனக்கு இது ஆம்பிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ப்ளேம் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், பேரண்ட்ஸ் வந்து நம்ம 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 இஷ்டத்துக்கு கூட மாட்டாங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவோம்ல. 2 ஸ்டேட்மெண்ட் நீங்க வைப்போம்ல, கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? இல்ல, இல்ல. எனக்கு புரியுது, புரியுது எனக்கு. 2 கான்ட்ராடிக்டரியான ஒரு 2மே வந்து அக்செப்டும் பண்ணிக்க முடியாது, அத இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ம். ஏன்னா இது 2 பேருமே இப்ப நீங்க இங்க நம்ம வைக்க போற 2 பேருமே வந்து இன்னசென்ட் தான், விக்டிம் மாதிரி தான் புரியுது, 2 பேருமே. புரியுது, சரிங்களா? புரியுது. அப்படி அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்க யாரை ப்ளேம் பண்றோம்ன்றது தானே முக்கியம். ப்ளேம் பண்றது இல்ல, யார் இதுக்கான வேலிடான ஒரு ஆளு, இந்த இந்த மொத்த ஆ. கொஸ்டின்ஸ்க்கான வேலிடான ஆளு அப்படின்றது தானே நம்மளுக்கு இங்க கேள்வியே. ஆமா, ஆமா. அதாவது இந்த இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆமா. கேள்வி ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட கேட்கணும் இத?
அப்படின்றது ஆமா. தானே ஒரு மேட்ரு. அது நம்மளுக்குள்ளே கேட்டுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிச்சிருக்கு. சரிங்களா? ஏதோ ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்னு கேட்கறது நம்ம இங்க கேட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. நம்ம யாருக்கிட்ட எதை கேட்குறோம், எதை வேலிடா வைக்கிறோன்றதான கணக்கு. சரிங்களா? அப்ப நம்ம கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்க மறந்துட்டு நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். நீ அதை பண்ணாதனால தான் நான் இதை பண்ணேன், நீ இதை பண்ணாதனால தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு ஒரு கான்ட்ரடிக்டா நம்ம வாழ்ந்துட்டு அப்படியே லைஃபை ஓட்டிடுறோம். அதுதான் இதுக்கான ரூட் காசா இருக்குமோன்ற மாதிரி தோணுது. இந்த பயணத்துல இது இது ஒரு பெரிய ஒரு மார்க்கா, ஒரு தழும்பா வந்து இதுவாயிருது. ஆமா, அது ஒரு மார்க் ஆயிருது. ஆமா. இப்ப இந்த அதுக்கப்புறம் இப்ப நான் இப்ப இதை சொல்றேன்ல. இப்ப இந்த இந்த ம். இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவ்வளோ என்னை ப்ளேம் பண்ணதுக்கு அப்புறமா என் பேரண்ட்ஸ்ட நான் எப்படி ஓப்பன் அப்பா பேச முடியும்? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அவங்கள போய் ஒரு அப்ரோச் பண்ண முடியும்? அவங்கள அப்ரோச் பண்ணவே தோணாது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். எனக்கு பயம் வந்துடும். எனக்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நானே ஃபிக்ஸ் அதாவது பண்ணிப்பேன், பண்றாங்களோ இல்லையோ. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துப்போம். அவ்வளோதான் வந்து இவங்க கிட்ட சொன்னா இது நடக்காது. ஆமா, நம்ம கருத்துக்கு எதிர்வினையா தான் இவங்க இது பண்ணுவாங்க. ஆமா, ஆமா. அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருவோம் நம்ப. ஆமா. எப்ப இது நிக்கும் அப்படின்னா, அவங்க நெனச்சதோட பாருங்க, நான் இவ்வளோ நேரம் எனக்கு புடிச்ச மாரி செய்றேன்னு செஞ்சனே, இதுக்காக தான் நான் போனேன். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் போனேன். அப்படின்றத நம்ம எடுத்து காட்டுற வரைக்குமே, நம்மள அதே சர்க்கிள்குள்ளேயோ, அதே பாக்ஸ்குள்ளேயோ தான் நம்மள வச்சு பார்ப்பாங்க. அது வரையும் நம்ம வெளியவே வர முடியாது. அந்த கரெக்ட்டுங்களா? கரைன்றது அவ்வளோதான். அந்த கரை நம்ம மேல ஒட்டுனது தான். ஆமா. அது நம்ம இன்னொரு வழியில, ஏதோ ஒரு வழியில பெட்டரான ஒரு பொசிஷனோ, அவங்க எதிர்பார்க்காத ஒரு பொசிஷன்ல நம்ம போய் இருக்கும்போது தான், அத அவங்க அக்செப்டே பண்ணிப்பாங்க. நம்ம பையன் இதுக்காக தான் ரொம்ப நாளா நம்ம கிட்ட கேட்டிருக்கான். நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்ற மாதிரி ஒரு இதுக்கு அந்த ஃபேஸுக்கு அவங்க போறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அதை பண்ணி முடிச்ச பிறகு நான் எதுக்குடா இதை பண்ணுன்ற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அவங்கள நம்ம இப்போ இவங்களுக்கு நான் புரிய வச்சு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துரும்ல கடைசியில. புரியுதுங்களா? 2 பேருக்கிட்டயுமே ஆன்சர் இல்லைங்கயா. நான் சொல்ல வர புரியுது, விஷயம். புரியுது. 2 பேருமே மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிறாங்க. 2 பேருக்கிட்டயுமே ஆன்சர் இல்ல. ஆனா ஆன்சர் வர வேண்டியவன் சைலண்டா மிச்சத்தின்ட்ட உட்காந்துருக்கான். அவன் வந்து இத இந்த விஷயங்கள வச்சு அவன் கேபிட்டலைஸ் பண்ணி, ஆமா, அவன் வந்து காசு சம்பாரிச்சு, இந்த மாரி எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸோட வாழ்வ அழிச்சு, எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கி, அவன் ஜாலியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா, இப்போ வரைக்குமே. ஆமா. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு எல்லா இயரும் ஒரு கூட்டம் வரப்போகுது. 150ல இருந்து கரெக்ட். 160 பேருக்கு மேல ஒரு ஒரு கூட்டம் மாட்டோம். கொத்தடிமை மாதிரி வரப்போகுது. மாட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வாழ்க்கையவே அவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பையனுக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 2 பேருமே இங்க விக்டிம் தாங்க. பேரண்ட்ஸுமே விக்டிம் தான், ஸ்டூடெண்ட்ஸுமே விக்டிம் தான். இங்க மெயின் கரெக்ட். கல்பிரிட்டே இந்த மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டிஸா வர இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான். இவனுங்க மார்க்கெட்டிங் பண்ணி இவனோட கேபிட்டலைசேஷனுக்காக பண்றதுக்காக இருக்கிறவன் மொத்தம் ஒரு 4 பேரை நல்லா க்ரோ பண்ணி விட்டுட்டு மீதி பேர் எல்லாத்தையுமே எனக்கு என்னன்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? இவங்கள வச்சு இந்த 4 பேர வச்சு அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன ஃபோக்கஸ் ஆமா. பண்ணிட்டு அப்படியே அத ரேஞ்ச் போயிடுறாங்க இன்க்ரீஸ் பண்ண அவ்வளோதான். பார்ப்பான். அவ்வளவுதான். இப்ப என் இன்ஸ்டியூட்ல போன வருஷம் பாத்தீங்கன்னா 650 எடுத்திருக்கான். ஆனா இந்த வருஷம் பாருங்க அப்படின்னு பார்ப்பான். புரியுதுங்களா நான் ம். சொல்றது? இப்ப இதுதான் அவன் மெயின் புரியுது, காஸ்டாவே புரியுது, பண்ணிட்டு புரியுது. இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. இத பண்றத நம்ம இப்ப இன்னசென்ட்டா இருக்க பேரண்ட்ஸோ இப்ப அத பத்தி பெருசா நிறைய இடத்துல அக்னாலஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போதைக்கு நிறைய பேர் அத பெருசா அத ஒரு பெரிய டிமாண்டா எடுத்து வச்சுக்காம அத ஒரு சப்சிடரியா வச்சுக்க, புரியுது, புரியுது. அதை பார்த்துக்கன்ற மாதிரி இப்ப மூவ் ஆன் ஆகுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது. சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது இப்பதான். இப்போ வந்து நெறைய பேர் வந்து இந்த மாரி அதர் ஸ்ட்ரீம்ஸ நோக்கி போறாங்க. ஆமா, காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் தான் அதாவது என்ன சொல்றது? அந்த அவேர்னஸ் நெறைய பேருக்கு வருது. இது மட்டுமே ஒரு வழி கிடையாது. இந்த மாரி ம், நெறையாவும் இருக்கு. இந்த மாரி நெறைய ஃபீல்ட் இருக்கு. நெறைய டொமைன்ஸ் இருக்கு. நீங்க அத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சா மட்டும் தான் நீங்க சாதிக்க போறீங்க அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. எங்க ஆமா, நீங்க நல்ல ஸ்கில்ஸ க்ரோ பண்ணாலும் உங்களுக்கான அந்த இது இருக்கு அப்படின்றத பசங்க வந்து பசங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி 2 பேருமே அவேர் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இது வழியா நான் என்ன சொல்ல வரோம் அப்புட்ன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், இப்போ கேட்கிறவங்க யாராச்சும் வந்து இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் ஜெனரலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும், ஸ்டில் தேர் இஸ் அ ஹோப் அவ்வளோதான். ஏதோ ஒரு வழி இருக்கு. இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ப சீக் பண்ணுங்க. அப்படி நீங்க ஒரு இதுவா இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்து என்னன்னே தெரியல, ஏதோ கடல்ல விட்டா மாரி இருக்கு அப்படின்னா,
ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணுங்க. இதை வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். உங்க மென்டல் பீஸுக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து ஓப்பன் அப் பண்றது. அது யார்கிட்டயோ, அது ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆள் கிட்ட நீங்க ஓப்பன் அப் பண்றதா இருந்தாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். அந்த மாதிரி நீங்க பண்ணி தப்பான எந்த முடிவுக்கும் போகாதீங்கன்றது தான் என்னோட கருத்து. ஏன் இப்போ நீங்கள் இதில் இப்போ நம்ம இதில் மெயினாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமுமே இப்போ நம்ம பேசுனது எல்லாருக்குமான விஷயமும் கிடையாது. ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறவங்க வேலிடாக அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அவங்க ஓன் ஆமா இன்ட்ரெஸ்ட், ஆமா ஆமா. அவங்கள நம்ம எதுவுமே வந்து எந்த ஃபேக்டருக்குள்ளேயுமே வைக்க முடியாது. சரிங்களா? அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப எங்கேஜாக இருக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஐடியா, என்னோட புரியுது தாட்டா புரியுது. சொல்கிறேன். ரொம்ப எங்கேஜ் ஆகாதீங்க, அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப போகாதீங்க. அட்டாச் ஆகாதீங்க. இந்த ஒரு ஆமாம் பாத் மட்டும் தான் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு அட்டாச் ஆயிக்காதீங்க அதுக்கே. ஆமாம் ஆமாம் ஸ்டில் நீங்க வேற வேற ஸ்ட்ரீம்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்றது ஆமாம். என்னோட கருத்தும் கூட. சும்மா ஒரு ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி, அது அங்கேயும் ஒரு ஜாலியா இப்போ உங்களுக்கு ரிப்பீட்டரே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப உங்களுக்கு ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட் கிடைக்கிறது பெட்டர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆ அதையே உட்காந்துட்டு நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சிட்டு இப்போ அடுத்து கரண்ட்ல இப்போ சொல்ல போனா எனக்கே வந்து இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கே 4 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த விஷயத்துல இருந்து. ம். புரியுதுங்களா? இன்னுமே அந்த ஃபேக்டர் இன்னும் என்னை வந்து இன்னும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல என்னை வந்து டவுன் ஆக்க தான் ட்ரை பண்ணுது. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அந்த 2020 சொன்னல நான் அட்டாச் எக்ஸாம் எழுதுறேன்னு, இது வந்து ஆ பர்சனல் ஆ. ஒப்பீனியன். சரிங்களா? இப்போ வந்து 2020 எக்ஸாம் எழுதுறப்பங்க, இப்போ நான் வந்து காமனாக எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுவேனோ அதே மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ பசங்களோ பொண்ணுங்களோ எல்லார்ட்டையுமே நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பேசாமல் அமைதியாக இருக்கிறது அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. என்னோட சோஷியலைஸ் ஆகிற மென்டாலிட்டி எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. சரிங்களா? அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னை இன்செக்யூரிட்டியோட ஒரு பீக்குக்கு கொண்டு போயிடுச்சு. என்னை வந்து இவங்க கொஸ்டின் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? நம்மள என்ன கேள்வி புரியுது கேட்பாங்க, புரியுது. என்ன கேள்வி கேட்பாங்க, என்னடா பண்ற, எல்லாம் கேட்குற நார்மலைஸ்டான கேள்வி தானே. இப்ப என்ன பண்ற, அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கேள்விக்கு எனக்கான பதில் இருக்காது, நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக ஒரே ரூமுக்குள்ளேயே வந்து பல மாசமா உட்காந்துருந்தேன். பல மாசமா அதை விட்டு வெளியே வராம, வீட்டுக்குள்ளே எங்கேயுமே போகாம, எந்த ஒரு சோஷியலைஸ் ஆகிற ஆக்டிவிட்டி எதுக்குமே போகாம எதுவுமே பண்ணாம இருந்தேன். நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு இது இருக்கும்லங்க. இப்ப நம்ம பர்த்டே செலிப்ரேஷன்ன்றது ஒரு ம் முக்கியமான ம் இன்சிடென்ட்ல ஒரு இயர்ல நம்மளுக்கு, நம்ம அது ம் ம். பசங்களோட என்ஜாய் பண்றோமோ, பசங்க நம்மளுக்காக சர்ப்ரைஸ் பண்றாங்களோ ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த அடுத்த வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவங்க வந்து சர்ப்ரைஸா வீட்டுக்கு கொண்டு வராங்க. அது எனக்கு என்ஜாய் பண்ணவே தோணல. அந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நான் படிக்கிற வரையுமே எனக்கு செலிப்ரேட் பண்றதுனா பிடிக்கும். சரிங்களா? என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நல்லா ஒர்த்தா ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு நல்லா ஜாலியா சுத்துறதுன்றா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போ அது அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து என்னோட செல்ஃப் கேர்ன்ற மென்டாலிட்டியே சுத்தமா போயிடுச்சு. நான் இது என்னைய பாத்துக்கணும், இந்த இடத்துல நான் என்னைய பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்றதே எனக்கு போயிடுச்சு. அந்த இதுக்கப்புறம் அந்த இன்செக்யூரிட்டி, அது அது அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்ஸு, அதை தொடர்ந்து எனக்கு இந்த செல்ஃப் கேரோ இல்லாட்டி என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றியே எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் ஓவர் ஒபேஸ் ஆனேன், நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் கண்டினியூஸாக. அதுலேருந்து என்னை டிட்டாச் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நான் அதில் ரொம்ப எங்கேஜ் ஆகிட்டேன் அந்த ஒரு வருஷம். ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்ளமே. ஸோ மோஸ்ட்டாக வந்து யாருமே படிக்கிறவங்க எதில் எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ சரி, எல்லாத்துலேயுமே கெரியரோட அட்டாச் ஆகிறவங்களுமே சரி, ரொம்ப அதோட வந்து இதுதான் என்னோட ஃபைனல் ஹோப்பு, இதுக்கப்புறம் என்னை விட்டா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டோட போயிடாதீங்கன்றதான் நான் சொல்றது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால புரியுது நான் சொல்றது. புரியுது புரியுது. ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரதோ கஷ்டம். இன்க்ளூடிங் அது புரியுது. எல்லா விஷயத்துலையுமே அது செட் ஆகும். அதேதான் ஆஹ் அதேதான் நானும் சொல்ல வந்தேன். ஒரு ஹெல்ப்ப எந்த சீக் பண்ணுங்க. கண்டிப்பா ஆமா 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 இது பண்ணுங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் எல்லாரும் அட்டாச் ஆகாம இருந்தாலே போதும் ப்ரோ. பெருசா ஆ, ரொம்ப அட்டாச் ஆகாம, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஆ. ஒரு மாதிரி புரியுது புரியுது. புத்தரோட கான்செப்ட் தான். அவ்வளவுதான். டிட்டாச்மென்ட் அதுலயே ஃப்ரம் திஸ். ஆமா, அதுலயே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. அது அது கிட்டத்தட்ட எதுலயும் நான் படிச்ச மாதிரி தான் ஞாபகம். ட்ரெயின் ட்ராக் மாதிரி ம். டிராவல் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆ, சப்சிடியா டிராவல் பண்ணுங்க சைட்ல, அவ்வளவுதான். அதோட புரியுது புரியுது. போனதோட விட்டுறணும். அதை விட்டுட்டு நம்ம இல்ல ரெண்டும் ஒட்டி ஒன்னா பயணிச்சு இருப்பேன் அப்படின்னா அது ஒரு விஷயம் புரியுது இல்லாதுன்றத புரியுது. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இல்லைன்னு போறப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதேதான். ஸோ இத வந்து சுதன் ப்ரோ சொல்லத வந்து நான் வந்து ஒரு போயமோட எண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயம் ஒண்ணு இருக்கு. தி ரோட் நாட் ம், டேக்கன் அப்படின்ட்டு. ம், அந்த போயம்ல கூட அழகா சொல்லிருப்பாங்க. நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிற பாதையை வந்து லெஸ் டிராவல்டா எடுங்க அப்படின்ட்டு. அதுல வந்து 2 ரோடு டைவர்ஜ் ஆகும். ஒரு ரோடு வந்து நிறைய பேர் வந்து டிராவல் பண்ண ஒரு ரோடா இருக்கும். இன்னொரு ரோடு வந்து கம்மியான ஆட்கள் வந்து டிராவல் பண்ண ஒரு ரோடா இருக்கும். ஸோ ம். அதுல வந்து என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, 2 road diverged in a wood and I took the one
less traveled by, and all that has made all the differences அப்படின்ட்டு ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போயம் வந்து இது பண்ணுங்க. நான் பர்டிகுலராக எதுக்கு இந்த லைனை நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் உங்களோட எண்டு எல்லாரோட நம்ம எல்லாரோட எண்டு கோலுமே ஒன்றா தான் இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில். அது வந்து நீங்கள் எந்த பாத்து சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாத்தாவோ இல்லை இவர் சொல்கிற மாதிரி லெஸ் ட்ராவல்டு ஒரு பாத்தாவோ எடுங்க. ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட் அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து பேசணும்னு நினச்ச எல்லாத்தையும் பேசியிருப்போம்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு கருத்தோ முரண்பாடுகளோ எதே இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கதை பேசும் வாழ்க்கை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க, இல்லை இந்த இடத்துல வந்து இப்படி நீங்கள் இது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்கள் சஜஷன்ஸையும் கருத்து முரண்பாடுகளையும் நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறோம். நன்றி. நம்ம பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தது, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற சக தோழர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஸ்பாட்டிஃபைல வந்து ரேட் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம கதை பேசும் வாழ்க்கை இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நாளில் இன்னொரு எபிசோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆகாஷ் மற்றும் சுதன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். நன்றி, வணக்கம்.